அர்ச்சனையின் மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ச்சனையின் மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பர் உம்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பர் உம்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ச்சனையின் மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைவன் இயேசுவில் அன்புக்குரியவர்களை, இறைவன் கொடுத்திருக்கின்ற இந்த இனிய நாளில் கடந்த நாள் முழுவதும் கடவுள் நமக்கு செய்த எல்லா நன்மைகளையும் நன்றியோடு நினைவு கூர்ந்து நன்றி சொல்லி நன்றியின் பலியாக இப்பலியை நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இந்த நாள் முழுவதும் நாம் செய்யவிருக்கின்ற எல்லா செயல்பாடுகளையும் இறைவன் ஆசிர்வதித்தருள வேண்டுமென இந்நாளில் இணைந்து ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இன்று தாய் திரு அவையானது புனித ஜான் கிறிஸ்தோந்தம் அவர்களை நினைவு கூற நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இந்த நல்ல நாளில் நற்செய்தி பணியாற்றுகிற அனைவரையும் இறைவன் பாதுகாத்தருள வேண்டுமென்ற இறை வேண்டலோடு இப்பலியில் இணைந்திட உங்களை அன்போடு அழைக்கின்றேன். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரம், ஆண்டவரே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரம், கிறிஸ்துவே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம், ஆண்டவரே இரக்கமாயிரம். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை நம்பினோரின் ஆற்றலானவரே, ஆயரான புனித ஜான் கிறிஸ்தோந்தம் வியத்தகு சொல்வன்மையாலும் துன்பங்களை தாங்கும் மனத்திடனாலும் சிறந்து விளங்க திருபுலமானீரே. நாங்கள் அவரது போதனையால் நல்லறிவும் அவரது தளராத பொறுமையின் எடுத்துக்காட்டால் மன உறுதியையும் பெற்றுக்கொள்ள இன்றுமென்றும் அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். பாவிகளை மீட்க கிறிஸ்து இயேசு இவ்வுலகிற்கு வந்தார். திருத்தூதர் பவுல்
தீமோத்தேயுவுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 15 முதல் 17 முடிய. அன்பிற்கு உரியவர்களே, பாவிகளை மீட்க கிறிஸ்து இயேசு இவ்வுலகிற்கு வந்தார். இக்கூற்று உண்மையானது, எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளத்தக்கது. அந்த பாவிகளுள் முதன்மையான பாவி நான். ஆயினும் கடவுள் எனக்கு இறங்கினார். நிலை வாழ்வை அடைய இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொள்ள இருப்போருக்கு நான் முன்மாதிரியாய் விளங்க வேண்டும் என்பதற்காக முதலில் என்னிடம் தம் முழு பொறுமையை காட்டினார். அழிவில்லாத, கண்ணுக்கு புலப்படாத, எக்காலத்துக்கும் அரசராய் இருக்கின்ற ஒரே கடவுளுக்கு என்றென்றும் மாண்பும் மாட்சியும் உரித்தாகுக. ஆமென். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் அவருக்கு என்ன கைமாறு செய்வேன். மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவரை பேரை தொழுவேன். மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவரது பெயரை தொழுவேன். நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். ஆண்டவராகிய உம் பேரை தொழுவேன். இப்பொழுதும் மக்கள் அனைவரின் முன்னிலையிலும் ஆண்டவரே உமக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன். நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் மீது அன்பு கொண்டு உள்ளவர்கள் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தை அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிக்கொள்வோம் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 6. இறை வசனங்கள் 43 49 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, கெட்ட கனிதரும் நல்ல மரமுமில்லை, நல்ல கனிதரும் கெட்ட மரமுமில்லை.
ஒவ்வொரு மரமும் அதனதன் கனியாலே அறியப்படும். ஏனென்றால் முட்செடிகளில் அத்தி பழங்களை பறிப்பாரும் இல்லை, முட்புதர்களில் திராட்சை குலைகளை அறுத்து சேர்ப்பாரும் இல்லை. நல்லவர் தம் உள்ளமாகிய நல்ல கருவூலத்திலிருந்து நல்லவற்றை எடுத்து கொடுப்பார், தீயவரோ தீயது நின்று தீயவற்றை எடுத்து கொடுப்பார். உள்ளத்தின் நிறைவையே வாய் பேசும். நான் சொல்பவற்றை செய்யாது என்னை ஆண்டவரே ஆண்டவரே என ஏன் கூப்பிடுகிறீர்கள்? என்னிடம் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவற்றின்படி செயல்படும் எவரும் யாருக்கு ஒப்பாவர் என உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். அவர் ஆழமாய் தோண்டி பாறையின் மீது அடித்தளம் அமைத்து வீடு கட்டிய ஒருவருக்கு ஒப்பாவார். வெள்ளம் ஆறாக பெருக்கெடுத்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க முடியவில்லை, ஏனென்றால் அது நன்றாக கட்டப்பட்டிருந்தது. நான் சொல்வதை கேட்டும் அதன்படி செயல்படாதவரோ அடித்தளம் இல்லாமல் மண்மீது வீடு கட்டியவருக்கு ஒப்பாவர். ஆறு பெருக்கெடுத்து அதன் மேல் மோதி உடனே அது விழுந்தது, அவ்வீட்டுக்கு பேரழிவு ஏற்பட்டது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறைவனேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்றைய இறை வார்த்தையானது சாட்சிய வாழ்வு வாழ்வதற்கான அழைப்பை நமக்கு கொடுக்கிறது. ஆண்டவரின் வார்த்தைகளுக்கு ஏற்ப நம் செயல்களை அமைத்து கொள்ள இன்றைய இறை வார்த்தை நமக்கு வலியுறுத்துகிறது. கடவுளின் வார்த்தைகளுக்கு ஏற்ப தன் வாழ்வை அமைத்து கொண்ட பல மனிதர்களுள் இன்று நாம் பவுலை நினைவுகூர அழைக்கப்படுகின்றோம். இன்றைய முதல் வாசகத்தில் பவுல் தன்னை குறித்து சான்று பகர்கின்றார். கடவுளின் பார்வையில் நான் எப்படிப்பட்டவன் என்பதை எடுத்துரைப்பவராக இருக்கின்றார். மனிதர்களின் பார்வையில் மிகச்சிறந்த போதகராகவும் நற்செய்தி அறிவிப்பவராகவும் இவர் தென்பட்டாலும் கூட தன்னை குறித்து அவர் சான்று பகருகின்ற போது தான் ஒரு பாவி எனவும் இந்த முதன்மையான பாவியை மீட்கவே இறைவன் தன் இன்னுயிரை கொடுத்தார் எனவும் அவர் எடுத்துரைக்கின்றார். தான் கடந்து வந்த பாதைகளை நன்கு ஆய்ந்து அறிந்து கொண்ட ஒரு மனிதனாக தன் தவறுகளை எல்லாம் தானே ஏற்றுக்கொண்டு தன் வாழ்வை நெறிப்படுத்தி கொண்டு இறைவனின் வார்த்தைகளோடு தன் வாழ்வை ஒப்பிட்டு பார்த்து தான் பாவி என்பதை தாமாகவே ஏற்றுக்கொண்டு தன்னை கடவுள் மீட்டிருக்கிறார், தன் மரணத்தின் வாயிலாக என்னை அவர் மீட்டு கொண்டார் என்பதை ஆழமாக அவர் எடுத்துரைப்பதை இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்கின்றோம். இந்த வாசகத்தின் பின்னணியோடு நாம் நமது வாழ்வை சீர்தூக்கி பார்க்கின்ற போது எத்தனையோ விதமான தீமைகள் நமது வாழ்வில் அரங்கேறி இருக்கலாம். எவரும் பார்க்க மாட்டார்கள் என எண்ணிக்கொண்டு எண்ணற்ற காரியங்களை நாம் நமது மனம் போன போக்கில் செய்துவிட்டு நகர்ந்திருக்கலாம். ஆனால் நாம் செய்த எல்லா செயல்களையும் சீர்தூக்கி பார்த்து நம் செயல்களில் இருக்கின்ற தவறுகளை எல்லாம் சரி செய்து கொண்டு கடவுளின் முன்னிலையில் நம்மை நாமே தாழ்த்தி கொண்டு கடவுளின் வார்த்தைகளின் அடிப்படையில் நமது வாழ்வை அமைத்து கொள்ள இன்றைய இறை வார்த்தை நமக்கு அழைப்பு தருகிறது. எப்போது கடவுளுடைய வார்த்தைகளை நமது வாழ்வாக்க நாம் முயலுகிறோமோ அப்போது சுய ஆய்வு என்பது அவசியமான ஒன்றாகிறது. கடவுளின் வார்த்தைகளை வெறுமன வாசித்து விட்டு நகர்ந்து செல்லுகிற மனிதர்களைப் போல நாம் இருந்து விடாமல் இந்த வார்த்தையின் அடிப்படையில் நமது வாழ்வை சீர்தூக்கி பார்த்து நம்மிடம் சரி செய்யப்பட வேண்டியவைகளை எல்லாம் சரி செய்து கொண்டு கடவுளுக்கு உகந்தவர்களாக கடவுள் காட்டுகிற பாதையில் அவரது வார்த்தைகளை பின்பற்றி வழி நடக்கின்ற நபர்களாக நாம் இருக்கின்ற போதுதான் நமது வாழ்வு சாட்சிய வாழ்வாக மாறும். இதை உணர்ந்து கொள்ளவே இன்றைய இறை வார்த்தை நமக்கு அழைப்பு விடுக்கிறது. மரத்தின் கனியை கொண்டு மரம் அறியப்படும் என்ற வார்த்தைகளுக்கு ஏற்ப நம்முடைய செயல்கள், நாம் சொல்லுகின்ற சொற்கள், இவைகள்தான் நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை வெளிப்படுத்துகிறது. நம்மிடம் இருக்கின்ற குறைகளை நாமே ஏற்றுக்கொள்ள தயங்குகிற போது
அடுத்தவரின் குறைகளை நம்மால் சரி செய்ய இயலாது. அடுத்தவரின் வாழ்வு நெறிபட வழிகாட்ட வேண்டும் என எண்ணுகிற அத்துணை நபர்களும் தங்கள் வாழ்வை முதலில் சீர்தூக்கி பார்த்து சரி செய்து கொண்டு கடவுளின் வார்த்தைகளின்படி வாழவும் அதன் வழிகாட்டுதலின் அடிப்படையில் அடுத்தவரின் வாழ்வு வளம் பெறுவதற்கான வழிகளை காட்டக்கூடிய நபர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை இன்றைய இறை வார்த்தை வழியாக இதயத்தில் இருத்திக் கொள்ள நாம் அத்துணை பேரும் அழைக்கப்படுகின்றோம். இன்று தாய் திரு அவை கூட புனித ஜான் கிறிசோந்தம் அவர்களை நினைவு கூறுகிறது. தன்னுடைய வாழ்வில் ஏழ்மை நிலையை பின்பற்ற விரும்பியவர், தவ வாழ்வை கடுமையாக பின்பற்ற வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட ஒரு நபர், மிகச்சிறந்த மறைபரப்பு பணியை செய்யக்கூடிய ஒரு போதகராக இருந்தவர். அப்படிப்பட்டவர் தன்னுடைய வாழ்வில் ஆயிரக்கணக்கான இடர்பாடுகளை சந்தித்தார். நன்மைகள் செய்வதால் மட்டுமே இவர் வெறுத்து ஒதுக்கப்பட்டார். அங்கிருந்த அரசர்கள் பலர் இவரை நாடு கடத்திவிட வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு பல முறை பலவிதமான இன்னல்களையும் இடையூறுகளையும் அவருடைய பணி வாழ்வில் கொடுத்த போதும் கூட தளராத மனதோடு கடவுளின் வார்த்தைகளின் அடிப்படையில் தன் வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் இயன்ற அளவுக்கு நன்மைத்தனங்களை முன்னெடுப்பவராகவே தன் வாழ்வை அமைத்து கொண்டவர்தான் இந்த புனித ஜான் கிறிசோந்தம் அவர்கள். இவரை நினைவு கூறுகிற இந்த நல்ல நாளிலே நாம் அத்துணை பேரும் நமது வாழ்வை சீர்தூக்கி பார்ப்போம். நல்ல கனி கொடுக்கின்ற நல்ல மரமாகத்தான் நமது வாழ்வு நகருகிறதா, அல்லது மனம் போன போக்கில் விரும்புவதையெல்லாம் செய்துவிட்டு நகருகின்ற மனிதர்களைப் போல நாம் இருக்கிறோமா என்ற கேள்வியை நமக்குள் எழுப்பி பார்ப்போம். தன்னுடைய வாழ்வை சீர்தூக்கி பார்த்து தான் பாவி என்பதை உணர்ந்து இந்த பாவ நிலையிலிருந்து தன்னை கடவுள் மீட்டெடுத்தார், தனக்காகத்தான் தன் இன்னுயிரை அவர் தியாகம் செய்தார் என்று சொன்ன அந்த பவுலை போல நீங்களும் நானும் நமது வாழ்வில் ஆண்டவரின் வார்த்தைகளை இன்று கேட்டுவிட்டு நகர்ந்து விடாமல் நமது வாழ்வோடு உரசி பார்க்க இன்றைய இறை வார்த்தை நமக்கு அழைப்பு விடுக்கிறது. எப்போது கடவுளுடைய வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுக்க தொடங்குகிறோமோ அப்போதே நமது வாழ்வு கடவுளுக்கு ஏற்ற ஒரு வாழ்வாக மாறுகிறது. கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகிற அத்துணை பேரும் பாறையின் மீது அடித்தளமிட்ட வீட்டை கட்டிய நபர்களுக்கு ஒப்பாவர் என்று இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்கின்றோம். கடவுளின் வார்த்தைகள் வெறுமன கேட்டுவிட்டு நகர்வதற்கானது அல்ல. இந்த கடவுளின் வார்த்தைகள் நம் இதயத்தில் இருத்தி சிந்திக்கவும், சிந்திப்பதன் அடிப்படையில் அது செயல் வடிவம் பெற வேண்டும் என்பதை இதயத்தில் இருத்தி கொள்ளத்தான் இன்றைய இறை வார்த்தை வழியாக நாம் அத்துணை பேரும் அழைக்கப்படுகின்றோம். வாடிக்கையாக நாங்களும் இணையதளத்தில் திருப்பலியில் பங்கெடுத்தோம், இறைவார்த்தை வாசிக்கப்பட்டதை கேட்டோம். இந்த இறைவார்த்தையின் அடிப்படையில் அருள்பணியாளர் கொடுத்த அந்த விளக்கங்களின் அடிப்படையில் அனைத்தையும் கேட்டுவிட்டு நகர்ந்து செல்லுகின்ற நபர்களுள் நாங்களும் ஒருவர் என்ற மனநிலையோடு இன்று நாம் கடந்து சென்று விடாமல் நாம் வாசிக்க கேட்ட இறை வார்த்தையின் அடிப்படையில் நமது வாழ்வை சீர்தூக்கி பார்ப்போம். யாரோ ஒருவர் எங்கிருந்தோ வந்து நின்று கொண்டு நாம் செய்த செயல்கள் எல்லாம் தவறு என சுட்டிக்காட்ட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. சில மணி நேரங்கள் கடவுளின் முன்னிலையில் அமர்ந்து கடவுளின் வார்த்தைகளை இதயத்தில் இருத்தி நமது வாழ்வை நாம் சீர்தூக்கி பார்க்கின்ற போது எந்த அளவிற்கு நாம் கடவுளின் வார்த்தைகளின்படி பயணிக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். நமக்கான மிகப்பெரிய நீதிபதி நமது மனதாகவே இருக்கிறது. இந்த மனதின் குரலுக்கு செவி கொடுத்து நம் வாழ்வில் எந்த அளவிற்கு கடவுளின் வார்த்தைகளை உதாசீனப்படுத்திவிட்டு நகர்ந்திருக்கிறோம், இந்த வார்த்தைகளை கேட்டுவிட்டு நகர்ந்து செல்லுகிற மனிதர்களுள் நாமும் ஒருவராக இருந்திருக்கிறோம் என சிந்தித்து பார்க்க இன்றைய நாளில் நாம் அழைக்கப்படுகிறோம். இப்படி சிந்திப்பது அனைத்துமே வெறுமன சிந்தித்துவிட்டு நகர்வதற்காக அல்ல, நம்முள் ஒரு நல்லதொரு மாற்றத்தை விதைத்து கொள்ளுவதற்காக என்பதை உணர்ந்தவர்களாக கடவுளின் வார்த்தைகளின் அடிப்படையில் நமது சொல்லையும் செயலையும் அமைத்து கொண்டு கடவுள் விரும்புகிற மக்களாகவே கடவுளுடைய பாதையில் அனுதினமும் பயணம் செய்கின்ற நபர்களாக நீங்களும் நானும் நமது வாழ்வை அழகுபடுத்தி கொள்ள இன்றைய இறை வார்த்தை நமக்கு அழைப்பு விடுக்கிறது. கடவுளின் வார்த்தைகளின்படி வாழ்வை அமைத்து கொள்ள துவங்குகிற போது அவ்வளவு எளிதாக அனைத்தையும் நாம் அடைந்துவிட முடியாது. ஆயிரக்கணக்கான தடைகளையும் நிராகரிப்புகளையும் விமர்சனங்களையும் நமது வாழ்வில் நாம் சந்திக்க நேரிடலாம். கடவுளின் வார்த்தைகளின் அடிப்படையில் இன்று முதல் நான் வாழ முயற்சிக்கிறேன் என்று சொல்லி ஒரு சிறு முயற்சியை நாம் முன்னெடுக்கின்ற போது எண்ணற்ற நபர்களின் விமர்சனங்களுக்கு நாம் ஆளாகலாம்.
எத்தனையோ நபர்கள் நமது சின்ன சிறிய செயல்பாடுகளை கூட விமர்சனம் செய்துவிட்டும் கேலி கிண்டல் அடித்துவிட்டு நகர்ந்து செல்லுபவர்களாக இருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட மனிதர்களுக்கெல்லாம் அஞ்சி நாம் துவங்குகிற நற்செயலுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விடாமல் எப்போதும் நன்மைகளை மட்டும் முன்னெடுத்து கடவுள் விரும்புகிற மக்களாக, கடவுளின் வார்த்தைகளின்படி நமது வாழ்வை அமைத்து கொள்ளக்கூடியவர்களாக நீங்களும் நானும் நமது வாழ்வை அமைத்து கொள்ளத்தான் இன்றைய இறை வார்த்தை நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இந்த இறை வார்த்தை தருகின்ற அழைப்பை இதயத்தில் இருத்தி இந்த நாளில் சிந்திக்கின்ற நாம் அத்துணை பேரும் எப்படி தன்னை குறித்து தானே ஆய்வு செய்து தான் பாவி என்பதை ஏற்றுக்கொண்டு கடவுளே என்னை மீட்டார் என்று சொல்லி தன் வாழ்நாள் முழுவதும் கடவுளுக்கு சான்று பகர்கின்ற ஒரு வாழ்வை பவுல் தன் வாழ்வாக அமைத்து கொண்டாரோ, அந்த பவுலை போல இன்று தாய் திரு அவை நினைவு கூறுகிற புனித ஜான் கிறிசோந்தம் அவர்களைப் போல ஆயிரக்கணக்கான தடைகள் வந்தாலும் தடைகளுக்கு மத்தியிலும் கடவுளுடைய காரியங்களை நான் இணைந்து முன்னெடுத்து கொண்டே செல்வேன். எப்படிப்பட்ட இடர்பாடுகளை எவர் கொடுத்தாலும் அதை குறித்து அஞ்சப் போவதில்லை. கடவுள் சொல்லியவாறு செயல்களை அமைத்துக் கொள்வது மட்டுமே தன் வாழ்வின் இலக்கு என்று பயணித்த அந்த ஜான் கிறிசோந்தம் அவர்களைப் போல இன்று நீங்களும் நானும் நமது வாழ்வை இறை வார்த்தையின் அடிப்படையில் ஒப்பிட்டு பார்த்து நம்முள் நல்லதொரு மாற்றத்தை விதைத்து கொண்டு நாளும் இயேசு காட்டுகிற பாதையில் அவரது வார்த்தைகளை பின்பற்றி நடப்பவர்களாக இருப்பதற்கான ஒரு அழைப்பை இதயத்தில் இருத்திக் கொள்வோம். நாம் செய்த செயல்களின் அடிப்படையில் நம்முள் நல்லதொரு மாற்றத்தை விதைத்து கொண்டு ஆண்டவர் விரும்புகிற மக்களாக, அவரது வார்த்தைகளை சொல்லிலும் செயலிலும் வெளிக்காட்டுகின்ற நபர்களாக நீங்களும் நானும் நமது வாழ்வை அமைத்து கொள்ள இறைவனிடத்தில் அருள் வேண்டி தொடர்ந்து இத்திருப்பலியில் இணைந்து பக்தியோடு ஜெபிப்போம். உழைப்பின் கனிது உனக்காக, உன்னருள் கொடைகளின் பலனாக. உழைப்பின் கனிது உனக்காக, உன்னருள் கொடைகளின் பலனாக. படைத்தவன் கரங்களில் மகிழ்வாக, படைத்தவன் கரங்களில் மகிழ்வாக. உன் படைப்பினில் சிறந்ததை தருகின்றேன், உன் படைப்பினில் சிறந்ததை தருகின்றேன். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. பலியென என்னை நான் தருகின்றேன், பலியென என்னை நான் தருகின்றேன். உன் பதமலர் பணிந்து மகிழ்கின்றேன், உன் பதமலர் பணிந்து மகிழ்கின்றேன். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, புனித ஜான் கிறிசோந்தம் அவர்களின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் உளம் கனிந்து செலுத்துகின்ற இப்பழி உமக்கு உகந்ததாய் இருப்பதாக. அவரது அறிவுரைப்படி எங்களையே முழுமையாக உமக்கு அளித்து உம்மை புகழ்ந்தேத்த இன்றுமென்றும் துணை செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம், நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா,
எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் புனித ஜான் கிறிசோந்தம் அவர்களுடைய விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்கச் செய்கின்றீர். அவருடைய இறைப்பற்று மிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூற்றுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெரும் திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பன்னிசைத்து முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் முற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினை எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை நீர் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். இறைவா, நம்பிக்கையோடு இப்பழியை இணைய வழியில் கண்டு ஜெபிப்பவர்களை உமது பாதம் அர்ப்பணிக்கின்றோம். இந்த நாள் முழுவதும் நாங்கள் செய்யவிருக்கின்ற எல்லா செயல்களையும் ஆசிர்வதித்தருளும். உமது வார்த்தைகளை கேட்டு அதன்படி எங்கள் வாழ்வை அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றலை எங்களுக்கு தந்தருளும். உமக்கு உகந்தவர்களாக உமது வார்த்தையின் அடிப்படையில் நாளும் பயணித்து சாட்சிய வாழ்வை எங்கள் வாழ்வாக மாற்றிக்கொள்ள தேவையான ஆற்றலை எங்களுக்கு இன்று தந்தருள வேண்டுமாய் உம்மை மன்றாடுகிறோம். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே,
தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் அன்பு தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவைய நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழங்குகின்ற அமைதியை மகிழ்வோடு மற்றவரிடம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள இறைவா, புனித ஜான் கிறிஸ்தோந்தம் அவர்களின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் உட்கொண்ட இத்திருவிருந்து உமது அன்பில் எங்களை என்றுமென்றும் உறுதிப்படுத்துவதாக. நாங்கள் உமது உண்மையை அறிக்கையிடுவதில் உறுதி உள்ளவர்களாய் என்றுமென்றும் விளங்கச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறைவனின் மக்களாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
அழகின் முழுமையே தாயே, அழகையின் தலை மீதி தாயே, உலகினில் ஒளியேற்றிடவே அமலனைய மக்களித்தாயே, அழகின் முழுமையே தாயே. இருளே சூழ்ந்திடும் போதே உதய தாரகை போல, இருளே சூழ்ந்திடும் போதே உதய தாரகை போலே, அருளே நிறைந்த மமரியே அருள் வழி காட்டிடுவாயே, அழகின் முழுமையே தாயே, அழகையின் தலை மீதி தாயே, உலகினில் ஒளியேற்றிடவே அமலனைய மக்களித்தாயே. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.